நம்மோட ஆண்டவர் பேசுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் எடுத்தவங்க உடனே அவ்வளவுதான். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இது சபை விசுவாசிகளுக்கு தான் எழுதுறார். நிருபங்கள் அனைத்தும் சபைகளுக்கு எழுதப்பட்டவை. நற்செய்தி உலகம் ஃபுல்லா இருக்கிற மக்களுக்கு எழுதப்பட்டவை. நற்செய்தி எதுக்கு பிரசங்கத்துக்கு கூட தாளம் போடுவாங்க, அதை தொடவே கூடாது, வச்சிரு. புறஜாதிகளுக்கு தேவை அற்புதங்கள், அடையாளங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவை உபதேசங்கள். எல்லாம் சொல்லுங்க, என்னது? உபதேசங்கள். எதுக்கு சர்ச்சை? உபதேசங்கள். அப்போ சபைக்கு தான் எழுதுறாரு. தெசலோனிக்கேய பட்டணத்து சபை மக்களுக்கு இதை எழுதுறாரு. பக்திமான்கள், பரிசுத்தவான்களுக்கு தான். நீங்க நிருபங்கள் எல்லாம் பாருங்க. முதல் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா, பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு எழுதுகிறதாவது, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எழுதுகிறதாவது, பரிசுத்த சபைக்கு எழுதுகிறதாவது, அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. அப்போ ஜாக்மீஸ் சூரை சபைக்கு இப்பொழுது எழுதுகிறதாவது பதிலா பேசுகிறதாவது அப்படி எடுத்துக்கணும். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், ஊழியர் மூலமாய் பேசுகிறார், போதகர் மூலமாய் பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் தான் பேசுறார். குழந்தைகள் மூலமா பேசுவாரு, பெரியவங்க மூலமா பேசுவாரு, நம்ம சொந்த சகோதர சகோதரிகள் மூலமா பேசுவாரு. அந்த கம்பத்தை தொடாத பாத்துக்குங்க, இப்பதான் சொல்லுங்க. அது தூக்குங்க, தனியா தூக்கிடுங்க, தூரத்துல தூக்கிடுங்க, அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும். அதையும் ஒண்ணும் அங்கே இருக்காதீங்க, தள்ளி போயிருங்க. அது கவனமெல்லாம் இங்கதான் இருக்கும். அது இன்னும் வேணா ஆகட்டும். அங்க போய் அழைய நிறுத்தி அப்படி உட்கார வச்சு அதையும் போட்டு அடிச்சு விடக்கூடாது. குழந்தைங்களுக்கு தெரியுமா சர்ச்சில் இருக்கிறோன்னு? பெரியவங்களுக்கே சில டைம்ல தெரியுது இல்லை, நம்ம சர்ச்சில் தான் இருக்கிறோன்னு. மெய் மறந்து நான் எங்க சுலோசனா என்ன சாப்பிட்ட நேத்து சீரியஸா பேசினாருப்பா பிரசங்கம். மெய் மறந்து கேட்டு இருக்கோம் அந்த அக்கா. அதை கேட்டு ஆகணுமா? நைட்டு என்ன சாப்பிட்டாங்க அவங்கன்னு கேட்டு ஆகணுமா? எப்பா? ஆராதனை நேரத்துல. அவங்களுக்கு அவ்வளவு ஆர்வ கோளாறு. அப்படி இருக்கிறப்ப குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பாவம். சரி, கம் டு தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்கிறது. அதை விட்டு விலகு, அல்லது அவைகளை விட்டு விடு, அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் நேரடியாகவும் பேசுவார், அப்போஸ்தலர்கள் மூலமா, நிருபங்கள் மூலமா பேசுவார், இயற்கையின் மூலமா கூட பேசுவார். அப்போ என்ன விட்டு விட வேண்டிய காரியம்? ஒரு அலசல். விசுவாசிகளுக்கு ஒரு தற்பரிசோதனை. விட்டு விடுங்கள், அல்லது விட்டு விடு, விலகி இரு, அப்படி எல்லாம் வரும். ரத்தன சுருக்குமா ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு 3 நிமிஷம். 7:3:21 சரியா போதும். கரெக்டா 10 ஆயிடும். 1. If you have paper pen, take and write quotation Bible verses. 1 பேதுரு 2:11 சொல்லுகிறது, மாமிச இச்சைகளை விட்டு விலகுங்கள். Get away from the last thing. Get away. Do not stay that place. நம்ம நினைக்கலாம், அல்லாஹ் என்னால முடியும், சமாளிக்க முடியும், நான் பார்த்துக்குவேன். முடியாது. சில காரியங்களை விட்டு விலகணும், சில காரியங்களை அந்த இடத்தை விட்டு ஓடிடணும். யோசேப்பு என்ற ஒரு தேவ மனிதர், பழையாற்பாட்டில் எனக்கு பிடிச்ச ஒரு நண்பர். பாவத்துக்கு இலவசமா சந்தர்ப்பம் கிடைக்குது, யாருக்கும் தெரியாது. இலவசமான இன்பம், மனசுக்கும் சரீரத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. பக்தியிலே அந்த யோசேப்பு வளர்ந்ததுனால அது விளக்கம் சொல்ல தேவையில்லை, நீங்க படிச்சுங்க. என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன் மேல் வஸ்திரத்தையும் தூக்கி வீசி எறிந்து விட்டு ஓடினான். பாவத்தை, விபச்சார வேசித்தனத்தை, பண ஆசையை, உலக இச்சைகளை விட்டு நடந்து செல் என்று இல்லை, ஓடு, விலகி ஓடு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. லவ்விங் ஆஃப் மணி இஸ் ரூட் ஆஃப் ஆல் எவ்ரி திங்ஸ். பணம் தேவைதான், ஆனா கர்த்தர் சந்திப்பார். இந்த வெயில்ல போய் அலையக்கூடாது,
எங்கன்னா போய் யார்கிட்டனா கடன் வாங்கலாமா? அது பிசாசினுடைய விதைகள். எலெக்ஷனுக்கு முன்னாடி யார் யார் பணம் வாங்கிட்டீங்க? பரலோகம் போக முடியாதுன்ற குறிச்சு வச்சுக்கோ. கேவலம் ஒரு 2000 ரூபாய் 5000 ரூபாய் 1000 ரூபாய்க்கு பரலோகத்தை இழக்காத. சிலர் கேட்கறாங்க, நாங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோமோ அந்த கட்சிக்காரர்கிட்ட வாங்கலாம். இல்லை, இன்னும் டெக்னிக்கல் கிரிமினல் பாருங்க. ஆதாம் ஏவாளுக்கு பிசாசு அப்படிதான் சொன்னான். ஏன் எல்லாத்தையும் படிச்ச ஆண்டவர் இதையும் படிச்சிருக்கிறாரு, இதை மட்டும் ஏன் சாப்பிட வேணாம்னு சொன்னார் அவரு. சாப்பிட்டா என்ன? இதுதான். ஏய் அமைதியா போய் உட்காரு. சாப்பிட்டா என்ன? அதே தான் ஏவாள் உள்ளத்துல வந்துருச்சு. பிரசங்கம் பண்றப்போ கவனிக்கணும். பிசாசுடைய கிரியைகள் டெக்னிக்கல். எத்தனை நாளைக்கு வரும் அந்த பணம்? நமக்கு கர்த்தருடைய அனுமதியின் பேர்ல வரணும். கட்சிக்காரர்கள் அனுமதி பேர்ல பணம் வரக்கூடாது. சரி, மன்னிப்பு கேட்டுக்குங்க. அடுத்த முறை எலெக்ஷன்ல வாங்காதீங்க. மன்னிப்பு கேட்டுக்குங்க. போனா போட்டோம், ஆண்டவர் மன்னிப்பாராங்க. கஞ்சி குடிச்சுக்கிட்டாவது பரிசுத்தமா வாழணும். அல்லேலூயா. தண்ணி குடிச்சுக்கிட்டாவது போய் இயேசுநாதரை பத்தி சொல்லணும். நம்ம சர்ச்சி சீல் போட்டு 10 பேர் கைப்பிரதி கொடு, அதை பார்க்கிற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? சொல்லுங்க. எங்க ஊருக்கு எங்க ஏரியாவுக்கு வருவாங்க, எங்களை பார்த்தாவே ஐயா நீங்க வாங்க மாட்டீங்க எனக்கு தெரியும் ஐயா, கையெடுத்து கும்பிட்டு போயிடுவாங்க. கையெடுத்து கும்பிடுறாங்களே, அதான் எனக்கு காணிக்க. அல்லேலூயா. எங்க அப்பா அம்மா காலத்துல இருந்து அவர் சொன்ன ஒரு உபதேசம், எலெக்ஷனுக்கு முன்னாடி யாரு வந்து பணம் கொடுத்தாலும் வாங்காது. எலெக்ஷனுக்கு அப்புறம் ரேஷன் கடை மூலமா வந்து பாருங்க, அதான் ப்ராப்பர் சேனல். அது அரசாங்கத்தின் மூலமா அக்கௌண்ட்ல இருந்து வருது. அதுதான் உண்மை. ரேஷன் கடையில கொடுக்கறது எதையுமே முறைப்படி நம்ம வாங்கலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து கொடுக்குறாங்களே, அது கள்ளப்பணம், கருப்பு பணம். எப்படியாவது கொடுத்துடணும். பட்ட பகல்ல வந்து கொடுக்குறாங்களா? நைட்ல வந்து கொடுப்பாங்க. பாத்தீங்களா? ஐயா எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்க ஐயா, அதுல வர நோட்டீஸை காட்டுவாங்க. போடுறாயா பணம் வேணா சொல்லி அனுப்பிடுறோம். இதுல திருட்டுத்தனம் என்னன்னா, நாங்க யாரு கட்சிக்கு ஓட்டு போடுறோமோ அந்த கட்சிக்காரர்கிட்ட தான் வாங்குறோம். இதான் பிசாசு வேலை. கர்த்தர் இவைகளை அருவருக்கிறார். பாவம்னா ஏதோ விபச்சாரம், வேசித்தனம், கொலை அப்படின்னு நினைக்காதீங்க. பொய் கூட பாவம் தான். பண ஆசையும் பாவம் தான். மற்றவங்களை அற்பமா நினைக்கிறோமே, அது கூட பாவம். ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு ஆண்டவர். நீங்க ஓட்டு போறதுனால ஜெயிச்சிட முடியாது யாரும். அங்க ஆண்டவர் கிரியை செய்து கொண்டாடுவார். ஓட்டு போறதுனால ஒரு கட்சி ஜெயிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு ஆண்டவர். அங்க மிஷின்ல கிரியை செய்து ஆண்டவரே கொண்டு வருவார். யாருமே குறை சொல்ல முடியாது. நம்ம விரும்பாத ஆட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆண்டவரை குறை சொல்லவே முடியாது. இதன் மூலம் நம்மை கர்த்தர் சோதிக்கிறார். அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும். அதுல நம்ம உண்மையா இருக்கணும். அதான் மாம்ச இச்சைகள் ஆசையை உண்டாக்குவான். ஆசையை உண்டாக்கும். நான் நல்லா ஹைஸ்கூல் படிக்கிறப்போ கூழு, எங்க அம்மா கூழு போட்டு பக்கெட்டா டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எங்க அண்ணனுக்கும் எனக்கும் சேர்த்து எங்க அப்பா ஒரு பக்கெட் மாதிரி வாங்கிட்டார். தனித்தனியா அந்த சில்வர்ல அலுமினியத்துல இருக்குமே, சின்ன சின்னதா வாங்கி கொடுத்துருக்கலாம். அவங்க டிஃபன் அவங்க எடுத்துன்னு போயிருப்போம் மதிப்பா. 2 பேருக்கு சேர்த்து ஒரே டிஃபன் வாங்கிட்டாரு பெருசா. இப்ப எங்க அண்ணன் சீனியர், அவரு 9th படிக்கிறாரு, நான் 6th போய் சேர்றேன். அவருக்கு நான் பயப்படணுமே வேற வழி. நான் அவரு கூழு என் கூழு 2 ஒரே டிஃபன்ல பித்தளை வேற வாங்கிட்டாரு, அண்டா மாதிரி பித்தளை எடுத்துன்னு போறேன் நான் ஹைஸ்கூலுக்கு. ஸ்கூல்ல பெல் அடிக்குமா 1 மணிக்கு, அவரு சீனியர்ல எத்தனை அப்படின்ட்டு போயினா இருப்பார். அவரு ஹையர் கிளாஸ். இதை எத்தனை பேர் என்ன பார்ப்பாங்க, எல்லாரும் பக்கெட்டை விட எந்ததான் பெருசா இருக்கும். நான் ஒருத்தம் தான் அவனோடு கடைசி குடிக்க போறேன்னு நினைச்சுன்னு இருப்பாங்க. அங்க போய் ஒரு பம்பு செட்டு தண்ணி ஓடும், முஸ்லீம்ல இருக்கிற ஏரியா. பாதி எடுத்து கவர்ல வச்சுட்டு மீதி பாதியில உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி ஒரு குழுதானே அப்புறம் நீ போய் கடைசி குடிச்சிட்டு வாருன்னா அவர் போயிடுவாரு. இப்படிதான் வாழ்ந்தோம். அப்புறம் எங்க அண்ணன் ஓல்டு SLC பாஸ் பண்ணிட்டு வேலூர் ஊரிஸ் காலேஜில் போய் சேர்ந்துட்டாரு. நான் 9th போறேன், எங்க தம்பி வந்து 6ஆம் கிளாஸ் சேர்றாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சொல்லவே தேவையில்லை.
புரிஞ்சுக்கிட்டா சரி. இப்ப இவ்வளோன்னு ஏன் சொல்றேன்னா, எங்க அண்ணன் தம்பி கதைக்காக இல்ல, கூழு குடிக்கிற டீம் எல்லாம் ஒரு மத்தாண்ட உட்காந்து குடிச்சுன்னு இருப்போம். இந்த தோசை, இட்லி, சோறு, தயிர் சாதம் இந்த சாப்பிட்றோம். அந்த பக்கம் ஒரு மத்தாண்ட உட்காந்து எங்களுக்கு காட்டிட்டு சாப்பிடுவாங்க. கூழு குடிக்கிற எங்களுக்கு அதை காட்டிட்டு சாப்பிடுவாங்க. எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனா யோசித்து பார்த்தா கூழு குடிச்ச டீம் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க, நல்ல கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்க. நான் ஏசப்பா ஊழியத்துக்கு வந்துட்டேன். இந்த காட்டிட்டு சைடு சாதம், தோசை, இட்லி எல்லாம் ஏறு ஓட்டுங்குது. ஒண்ணு கூட எம்ப்ளாய் ஆகல. பெருமை, அந்த படிக்கிற காலத்திலே பெருமை. டேய் நீ என்னடா கூழு குடிக்கிற, நாங்க பத்தியா முடிஞ்சிருச்சு கதை. மாம்சிகம் அப்படி தலைவரித்து ஆடும். இடம் கொடுக்காதீங்க. அதிலே சொல்லுங்க. 2 எபேசியர் 6:9, நீதிமொழிகள் 15:1. இந்த 2 வசனங்களையும் படித்து பார்த்தால், கடும் சொல்லை விட்டு விடுங்கள். எல்லாம் சொல்லுங்க. ஆமா, கடும் சொல்லை விட்டு விடுங்கள். நீங்கள படிக்க வச்சு சொன்ன டைம் ஆகும், அதனால தான் சொல்றேன். குறிச்சிங்க ஒண்ணா. நீதிமொழிகள் 15:1, எபேசியர் 6:9. இந்த 2 வசனமும் ஒன்றை குறிக்கிறது. Hard words, do hard works, that is not a sin. Do not use hard words. அங்க கோபப்பட்டு கடுமையா பேச வேண்டிய அவசியமே இல்லை, ஆனாலும் கடுமையா பேசுவாங்க. அன்பின் பிரமாணத்தை ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. புன்னகை சந்தோஷமா இருக்கும். நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் புதுசா டிஎம்கேவில் சேர்ந்த பன்னீர்செல்வம் ஐயாவை பத்தி பாராட்டி பேசுறாரு. அதிமுகவிலிருந்து டிஎம்கேவில் சேர்ந்துட்டப்போ நான் அந்த சீன் பார்த்தேன். யாருமே தான் கட்சியில் சேர்ந்தா அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துவார் அவர், நம்ம முதலமைச்சர். அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு தெரிந்தவரை நான் பார்த்த முதல் இன்று வரைக்கும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எப்ப சிரித்த முகமாகவே இருப்பார். அதே சொல்லுங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா இப்ப கூட அவர் முகத்தை பாருங்க, சிரிச்ச முகமாகவே இருப்பார். அப்படிதான் அவர் உட்காந்துக்கிறாரு. யாரு? ஓ பன்னீர்செல்வம் ஐயா. ஓ சைபரு தாழ்த்தினாதான் சைபர் ஆகணும். ஐ அப்படியே நிக்குது. டாடி என்று சொன்னால் உதடுகள் கூட ஒட்டாது. லாம் என்று சொன்னால் தான் உதடுகள் கூட ஒட்டும். எங்கேயோ கேட்ட குரல். அப்போ பெருமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கும் பெருமை அளிக்கிறார். இங்க பார்த்தீர்களா? கடும் சொல். அப்படியே பசங்க அப்படியே பயந்துருவாங்க. அப்பா அம்மா பயப்படுவாங்க. சில பசங்க மிரட்டல. ஆனா அப்பா அம்மா மிரட்டலாம் பசங்களை, அப்பதான் அவங்களை நல்வழிப்படுத்த முடியும். பாஸ்டர் கண்டித்து மிரட்டி சத்தியத்துல நடத்தலாம். யார் யாரு மிரட்டணும், யார் யாரு கொஞ்சம் கண்டிப்பா இருக்கணும்னு ஒரு நியதி இருக்குது. பெற்றெடுத்த பிறந்த பிள்ளைகள் பெற்றோரை முறைக்கலாமா? கூடாது. பயங்கரமான பாவம். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக தான் இருக்குது. முறைப்பாயாக, திமிரா பேசுவாயாக, புத்தி சொல்லிக் கொண்டு உட்கார்ந்து இருப்பாயாக, அப்படி ஒண்ணும் இல்லை. பெற்றெடுத்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் புத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்களுக்கு புத்தி சொல்ல ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். கீழ்ப்படினும். மேல் படிக்கு முதல் படி கீழ்ப்படி. ஹானர் யுவர் பேரண்ட்ஸ். கனம் பண்றீங்களா? கனமான கழுத்துக்கு போறீங்களா? யோசிக்கணும். கனம் பண்ணு, அதுலதான் இருக்குது. கடும் சொல் முறைக்க கூடாது. சும்மாவே அது கூட. ஆனா ஒரு காரணம் இருந்தா பரவாயில்ல. ஏன்னா வாலிபர்களுக்கு சரணு கோபம் வரும். அதனால பெற்றோர் கொஞ்சம் நிதானமா நடத்தணும் பிள்ளைகளை. சட்டார்னு அவங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி பேசவும் கூடாது. அதுவும் ஒண்ணு இருக்குது. நம்ம பெத்து போட்ட பையன் தானேன்னு சொல்லி 10 பேருக்கு முன்னாடி அவனை ஒரு மாதிரி மட்டமா பேசினா அவனுக்கு எப்படி இருக்கும்? வீட்டுல அழுவான். என்ன மட்டமா எல்லாருக்கும் முன்னாடி அப்பா பேசிட்டாரே. அவன் நல்ல பையனா இருந்தா வீட்டுல அழுவான். அவன் மோசமானவன் இருந்தா அங்கே எதிர்த்து பேசிட்டு வந்துட்டே இருப்பான். எதுக்கு அந்த பிரச்சனை? யோசிக்கணும். கடும் சொல்லி இனிமே இருக்கக்கூடாது. பிள்ளைகளே பெற்றோரிடத்தில் அன்பாய் நடக்கணும். மனைவியானவர் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். அப்படிதான் இருக்குது பைபிள்ல. பயபக்தியா இருக்க கடவுள்னா எப்படி? அந்த வார்த்தை தாழ்மையா இருக்கணும். ரொம்ப ஸ்வீட் வாய்ஸ். அதான் மனைவின்னு பேர். மனைவி மனைவியா இருக்கணும், புருஷன் புருஷனா இருக்கணும்.
புருஷன் போய் அங்க ஒரு சகோதரி கிட்ட அப்பதான் பேசுவார். எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும், புருஷனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஆம்பளை பொம்பளை கிட்ட பேசக்கூடாதா? நிறைய இடத்துல இருக்குது பிரச்சனை. அழகா இருக்கிற பொண்ணை கட்டிக்க வேண்டியது. அப்புறம் யார பார்த்த, அவனை பார்த்து சிரிச்ச, என்ன பேசுன, தேவையா? என்ன பேசுவாங்க? நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, அக்கா எப்படிங்கிற, அப்படிதானே பேச முடியும். நடு தேர்வுல ரோட்ல போய் என்ன லவ்வா பண்ண முடியும்? வேற வழி இல்லை, அப்படிதான் கேட்கணும். கர்த்தர் அப்படி விடுவாரா? நீங்க ஜெபிக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவர் பாதுகாப்பு கொடுக்குறாரு, தப்பு செய்ய முடியுமா? ஏன் உயர்ந்த நடப்புல பக்திமானா பரிசுத்தவானா உங்க மனைவியை உங்க கணவரை பாரு. பலவீனங்கள் பாத்தீங்களா, ஜபம் பண்ணுங்க. இதான் வாழ்க்கை. குறைகள் இல்லாதவர்கள் யாரும் இல்லை இந்த உலகத்திலே. ஜபம் பண்ணுங்க. மனைவி இல்லாதப்போ மனைவிக்காக ஊக்கமா ஜபம் பண்ணுங்க. புருஷன் இல்லாதப்போ புருஷனுக்காக ஊக்கமா ஜபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு சொல்லுங்க. சொல்ல வேண்டிய இடம் கர்த்தர்கிட்ட, மனிதர்கள் கிட்ட அல்ல. நாங்க எங்க ஊழியத்துக்கு போனாலும் சரி அழுதுன்னு வரோம். அடிச்சுட்டாருயா உங்க வீட்டுக்காரு, பட்டா பட்டா பட்டான்னு அடிச்சுட்டாருங்க. வீட்டுக்கார கூட்டணுமாமா பேசலாம். அவர் வரமாட்டாருயா. அவர் ரட்சிக்கப்படணும், ஜபம் பண்ணுங்கய்யா. சரிம்மா, 2 நாள் கழிச்சு அவரை பார்ப்பேன். எங்கண்ணா பிரைஸ் லார்ட் பிரதர். ஐயா ரொம்ப வருத்தம், நேற்று உங்க மனைவி வந்திருந்தாங்க, அடிச்சுட்டீங்களா, நீங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஜபம் பண்ண சொன்னாங்க. யாரு? என் மனைவியா? சொல்லிச்சா வந்த? அது பரலோகத்துக்கு போதா? நான் நரகத்துக்கு போறான்ப்பா. அதுவே பரலோகத்துக்கு போதுன்னா நான் போக மாட்டேனான்றான் அவன். சரி, ஏன் அடிச்சுங்க? அவன் சொல்றான் காரணம். இப்ப சொல்லுங்க பிரதர்னா, நீ இன்னும் 10 அடி அடிச்சிருக்கலாம், நான் தப்பே இல்லைன்னு. அப்படி நடந்திருக்குது அந்த பொண்ணு. எப்படி அடிக்காத இருக்க முடியும்? யோசிக்கணும். எல்லாரும் மனிதர்கள் தானே. வாயாடனா அங்க கையாடுது. ஏன்னா கிரிமினலா மனைவி மாதிரி புருஷன் பேச முடியாது. அப்ப டென்ஷன் ஆகி அடிச்சிருவாங்க. அதனால மறையும். வார்த்தை மறையுமா? கொட்டி விட்ட பட்டாணியை பொறுக்கி விடலாம், கொட்டின வார்த்தைகளை பொறுக்க முடியாது. நான் கண்டுபிடிச்ச பழமொழி. யோசித்து பேசணும். பேசத்துக்கு முன்னாடி 10 முறை யோசி. பேசிட்டு பிறகு 10 முறை யோசிக்காத. நினைத்ததை தான் முடிக்கணும். முடிச்சுட்டு பிறகு நினைக்கூடாது. ஐயோ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே, போச்சே மான மரியாதை போச்சேன்னு. மான மரியாதை இருந்தாலும் அது போறதுக்கு ஏற்கனவே இல்ல. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, ஜெயிலுக்கு போனோம்னு. சிசுங்க வரல, என் நகர் சொன்னு இருக்குது எனக்கு. பெங்களூர்ல சென்ட்ரல் ஜெயில், அங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஒரு பாஸ்டர் மூலமா சந்தர்ப்பம் கிடைச்சது. எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவாங்க, பைபிள் தவிர எல்லாம். மணி பர்ஸ், வாட்சி, செல்போன் எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. பைபிள் மட்டும், ஏன்னா ஊழியம் செய்ய வந்திருக்கிறீங்களா வாங்க. 200 பேர் பூமிக்கு அடியில் அண்டர் கிரவுண்ட்ல உட்காந்துக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசி முடிச்சேன். ஏன்னா ஜெயில் கைதிகளுக்கு வேற என்ன பேச முடியும்? இந்த இயேசு, இந்த மோட்சம் யாருக்கு தேவை, எல்லாம் வந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் ஒரு ஆய்வு நடத்தினேன். சரி, எல்லாம் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் செத்தாலும் ஏசப்பா கிட்ட இருப்பேன். ஐயா வந்து என் பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதிட்டாரு, அவங்க பாணியில சொன்னாங்க. சரிங்கய்யா, ஐயா அங்க வாங்க, மைக்கை கொடுத்து, எதனால வந்தீங்க ஜெயிலுக்கு, என்ன காரணம்? 99%யா கொஞ்சம் பொறுமையா இல்லாத போயிட்டேன். சொல்லுங்க, கொஞ்சம் பொறுமை இல்லை, கோவம் வந்துச்சியா, என் மனைவி இன்னும் அந்த கோவத்தை பெருசாக்கிட்டாங்க, இன்னும் ஏற்றி விட்டுட்டாங்க, பக்கத்துல இருந்த கத்தியத்தை வெட்டி விட்டேன். எல்லாம் இப்படிதான், தண்ணியில் அமுக்கிட்டேன், வெட்டி விட்டேன், கட்டுப்பாடு போட்டு அடிச்சுட்டேன். இப்படி எல்லாம் சொல்றேன். ஆரம்பம் என்ன? அடுத்த பாயிண்ட் போகுது. என்ன தெரியுமா? கோபத்தை உக்கிரத்தை விட்டு விடு. 3வது பாயிண்ட் அதான், ஜம்பிங். சங்கீதம் 37:8, கோபத்தை உக்கிரத்தை விட்டு விடுங்கள். அப்போஸ்தலர் 15:39 பாத்தீங்கன்னா பவுலும் பர்னபாவும் ஆரம்பத்தில் அவ்வளவு ஒற்றுமை செஞ்சாங்க ஊழியம். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் கோபம் வந்துருச்சு, பிரிவினை வந்துருச்சு. இனிமே நம்ம தனித்தனியா செய்யலான்னு போயிட்டாங்க. சரி போட்டோம். அவன் பிரிஞ்ச விதம் பாருங்க, அன்பா பிரியல, கொள்கை அதாவது கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிஞ்சாங்க. சரி எப்படியோ போய் ஊழியத்தை செஞ்சாங்க, அது விடுங்க. பார்த்தீங்கன்னா கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டு விடுங்கள். அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் அதான். கொஞ்சம் அடக்கி இருந்தா, கொஞ்சம் பொறுமையா இருந்தா நான் தப்பிச்சிருப்பேன். கொஞ்சம் அப்படி கோபம் வந்தா வெளியே போய் டீ குடிக்க போயிட்டு இருந்தா கூட தப்பிச்சிருப்பையா.
என் மனைவியும் என் கோபத்தை பறிக்கல, நிறுத்தல, ஏத்தி விட்டாங்க, எனக்கும் அடங்கல, நான் அந்த இடத்த விட்டு வெளியே வரல, அடிச்சு போட்டு இப்ப ஜெயில வந்திருக்கிறேன். பாத்தீங்களா? கோபம் நிர்மூடனை கொல்லும். கோபத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. கோபம் வந்துருச்சா போயிட்டு நல்லா சில்லுன்னு தண்ணி குடிங்க, கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார், கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். நான் அப்படிதான் சொல்லுவேன். யாரெல்லாம் விசாரிக்கிறப்போ அப்படியே ஆவேசமா பேசுவாங்க, கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். 4 முறை சொன்னதான் அவர் அப்படியே அடங்கிடுவாரு. எங்க இருந்து வருது அது கோபம்னா? வயிற்றுல இருந்து வருதான். சாப்பாடு போய் தங்க வேண்டிய வயிற்றுல இருந்து கோபம் தங்கி இருக்குது. அப்படிதான் சொல்றாங்க ஆராய்ச்சியாளர். அப்போ கோபத்தை நெகிழ்ந்து, மகனே உக்கரகத்தை விட்டுவிடு, கடும் சொல் வேண்டாம், மாம்ச இச்சைகள் வேண்டாம், கோபம் வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பாவம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். இதை கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் பவுலப்போஸ்தலன். கோபமே படக்கூடாதுன்னு சங்கீதம் சொல்றாரு, பவுலப்போஸ்தலன் சொல்றாரு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. கோபம் வர வேண்டிய நேரத்துல வந்தா பரவாயில்ல, அதை அடக்கி ஆண்டுகொள், நல்லதற்கு பயன்படுத்து. ஏன்னா கோபப்பட்டு கொஞ்சம் கண்டிஷனா பேசினாதான் சிலது அடங்கும். ஓஹோ, அப்பாவுக்கும் கோபம் வருது, கொஞ்சம் உருப்படியா இருக்கணும். அப்பாவுக்கு கோபம் வந்து அவனை பையனை திருத்த வேண்டிய நேரத்துல அது முக்கியமான கட்டம், அந்த டைமிங். அமைதியா இருக்கணும். ஒரு அம்மா குறைக்கு போய் நின்னுக்குனே, நான் பெத்த என் புள்ளைய அடிக்காத, போய் நிக்க கூடாது, காட்டேரி மாதிரி ஜனாபுரி மாதிரி. பிள்ளை ஆண்டானே பிறமினால் அடி, அதனால் அவன் திருந்துவான். அவன் ஆத்துமாவை நீ மரணத்துக்கு தப்புவிக்கிறாய், வேற வழி இல்ல. சென்னை பாஸ்டர் மோகன் ஐயா தலை சிறந்த போது குழந்தை டெடிகேட் பண்ண கொண்டு வந்துக்கிறாங்க. அவர் கேட்ட முதல் கேள்வி, பெரம்பு வாங்கி வச்சுட்டீங்களா வீட்டுல? நான் பெரம்பு வாங்கி வச்சுட்டீங்களா? எதுக்கு? அந்த குழந்தை வளர்றப்ப எனக்கு பண்ண அடிக்கிறதுக்கு. அப்படிதான் கேட்டார் பெரிய சர்ச்சில். எதுக்கு? போட்டு இஷ்டத்துக்கு மிருகத்தனமா அடிக்கிறதுக்கு இல்ல, ஒரு மிரட்டல், ஒரு கண்டிப்பு. அதை எடுத்து காட்டினாவே போதும், பசங்க தெரிஞ்சிருவாங்க, ஒண்ணுக்கே வந்துடும். அடிச்சுட்டா எப்படா எப்பான்னு அப்படி கொண்டு போகணும். அடிக்காமலே அடிக்கிறது அதான், அப்படி கொண்டு போகணும். யோசிக்கணும். நல்வழிப்படுத்துவதற்காக தான் கண்டிப்பு. மிருகத்தனமாக நடத்தக்கூடாது. பிள்ளைகள் உங்களை காண்கிறார்கள், பார்க்கிறார்கள். எங்க அப்பா அம்மா ரொம்ப அன்பானவர்கள், ஜெபிப்பார்கள். அந்த குச்சி கொஞ்சம் கொடுங்க அந்த பாப்பா கிட்ட இருந்து. ஜெபிப்பார்கள், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவார்கள். எப்ப எங்க அப்பா அம்மா நகைச்சுவையா இருப்பார்கள், பாட்டு பாடுவார்கள், எங்களை சர்ச்சு கொண்டு போவார்கள். அப்படி உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். கையை தட்டு, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு ரோல் மாடல், முன்மாதிரியா இருக்க வேண்டும். அடுத்து நீதிமொழிகள் 7:14, நீதிமொழிகள் 15:18, நீதிமொழிகள் 30:33. சண்டையை விட்டு விடுங்கள். எல்லாம் ஒரு வகையாராதான். முதல்ல இருந்து பாருங்க, எல்லாம் ஒரு கேட்டகரி தான் வரும். மாம்ச இச்சைகளை விட்டு விடுங்கள், கடும் சொல்லை விட்டு விடுங்கள், அது அதிகமானால் கோபத்தை எழுப்பிவிடும், அதையும் விட்டு விடுங்கள். இங்க பாருங்க, கோபம் அதிகமானால் சண்டை, quarreling, avoid, stop your quarreling, beating, never accept Jesus Christ. ஆண்டவர் இதை அங்கீகரிக்கவே மாட்டார். இயேசு கிறிஸ்துக்கு இது பிடிக்காது. எது? சண்டை. மாமிசத்தின் கிரியைகளை கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தால் அதுல ஒரு லிஸ்ட், அந்த லிஸ்ட்ல இது வரும், சண்டைகள். மாமிசத்தின் கிரியைகளிலே ஒன்று சண்டைகள். கீழே கொடுக்கிறாரு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். அப்ப சண்டை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். யுத்தம் வேற, சண்டை வேற. யுத்தம் என்பது ஆண்டவர் செய்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருன்னு இருக்கிறார். அது சண்டை இல்ல, பேச்சு. சண்டைக்கும் யுத்தத்துக்கு வித்தியாசம். பேசாமல் அமர்ந்திருந்து காரியங்களை நடப்புகிறது பேர் தான் யுத்தம். பழைய ஏற்பாட்டுல கர்த்தரை யுத்தம் பண்ணி இஸ்ரவேலரை ஜெயித்திருக்கிறார், ஜெயிக்க வைத்திருக்கிறார். அது பாவம் அல்ல, தன் மக்களுக்காக அவர் செய்கிற யுத்தம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சண்டை வேற. கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க, பொண்ணு போய் பாக்குறப்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க, நம்பி கல்யாணம் பண்ண போறத. கல்யாணமாயி 4 நாள் கூட ஆகல, வாய தந்தா பாரு, அது வாயா, அது தோண்டியா, அது அண்டாவா,
ஐயோ அதுக்கு உண்டாவா? இங்கிலீஷா வருதுயா? இங்கிலீஷ் என்ன மொழி? இங்கிலீஷ் இல்ல, அது வேற. அதை கேட்டா அது வேற லெவலாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். நீங்க பேசுறது பக்தி விருத்தியை உண்டாகணும். சாக்குல போக்குல கணவனோ மனைவியை திட்டுறது, கணவனுக்கு அல்லது மனைவியை கேட்காத மாதிரி அரை குரல் கால் குரல்ல பேசுறது கர்த்தர் அருவருக்கிறார். பேசணுமா, எதிர்க்க வந்து நின்று சத்தமா தெளிவா பேசி பிளான் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளணும். கேட்டும் கேட்காத, புருஷனுடைய காதுக்கு கேட்காத மாதிரி, அது பயங்கரமான கிரிமினல் குற்றம். அது கர்த்தரதை அருவருக்கிறார். அவனுக்கு இன்னும் கோபம் வரும். என்ன சொன்ன? ஏன் சத்தமா தான் சொன்னான். சத்தமா சொல்ல தைரியம் இல்லைன்னா அப்ப மெதுவா சொல்ற. கேட்காத மாதிரி பேசி அவருக்கு இன்னும் கோபத்தை உண்டாகிறதுக்குன்னே சில பிரச்சனை பிசாசு கொண்டு வரும். நம்ம நினைக்கிறோம் அது ரொம்ப வெற்றியான நல்ல காரியம் என்று. இல்லை. மகனே மகளே, உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கிறாய், அது பாவம். கர்த்தரதை அருவருக்கிறார். அதுலதான் சண்டை வர்றது. எனக்கு இந்த சண்டைன்ற வார்த்தையை பிடிக்காது. இப்ப இந்த பிரசங்கத்துக்காக சொல்றேன். பைபிள்ல எழுதியிருக்கிறதுனால சண்டை விட்டு விடுங்கள் என்றா இருக்குது. அதுலதான் நான் சொல்றேன். விட்டு விடு. சண்டை என்றாலே அடுத்த வார்த்தை என்ன வரணும்? விட்டு விடுங்கள். அதை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று இல்லையே, விட்டு விடுங்கள். ஸ்டாப் யுவர் கோரல். அன்பாக பேசி சீர்படுத்துங்கள். உட்காந்து பேசி தீர்மானம் பண்ணுங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு பிறகு 2 பேர் உட்காந்து அதை பற்றி அமர பேசி அந்த பிரச்சனையை அன்பாக தீர்த்துட்டு ஜபம் பண்ணுங்கள். கர்த்தர் அதிலே பிரியப்படுகிறார். அதை சொல்லுங்க. ஆமா, தெளிவா பேசணும். தெளிவா மனம் விட்டு பேசணும். அவர் பேசி முடிச்சுட்டு போற நேரத்தில் குணவனா பண்ணமானா இருக்கும். மனிதர்கள் தானே, கோவம் தான். அதுக்கு பேர் தான் முறுமுறுப்பு. சொல்லுங்க எல்லாரும். ஆமா, மர்மரிங். இங்கிலீஷ்ல மர்மரிங். முறுமுறு மர்மர் வந்து பாருங்க எப்படி தமிழோடு சேர்ந்து வருது. முறுமுறு மர்மர், முறுமுறுப்பு மர்மரிங். இஸ்ரவேலரை தேவனாக்கி கர்த்தர் தானே மீட்டு கொண்டு வராரு. முறுமுறுத்தவர்களை வழியிலேயே அழித்தார். முறுமுறுத்தவர்களை வழியிலேயே மாட்டார். ஆண்டவரே தான் மீட்டு கொண்டாடுறாரு. ஏன் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் இல்லையா? முடியல, அவரால் பொறுத்திருக்க முடியல. தேவனுடைய தாசர்களாகிய மோசேயை ஆரோனை முறுமுறுத்தார்கள். ஆண்டவரை முறுமுறுத்தார்கள். அவங்க என்ன பண்ண முடியும்? பாவம். அவங்க இன்னும் ஜபம் பண்ணிதாங்கிறாங்க. ஆண்டவரே இவங்க பாவத்தெல்லாம் பண்ணீங்க. அவங்க ஜபம் பண்றாங்க. ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர் மேல பரிதாபப்படுகிற தேவன். மோசே ஆரோன் எத்தனை நாளைக்கு தான் பொறுத்துன இருக்கிறது? ஆண்டவர் பார்த்தாரு. யாரெல்லாம் முறுமுறுத்தார்களோ வழியிலேயே மாண்டார்கள். அது எங்க ஆரம்பிக்குது? சண்டையில ஆரம்பிக்குது. விட்டுடே. அடுத்து ஏசாயா 1:14, சங்கீதம் 34:14, சங்கீதம் 37:27. தீமையை விட்டு விடுங்கள். சொல்லுங்க எல்லாரும். ஆமா. evil things, avoid evil things, stop your evil things. நன்மை செய்ய முடியவில்லையா? அமைதியாயிரு. அதற்கு பதிலாக தீமை செய்யாதே. இயேசு சொன்னார், உங்களுக்கு யாராவது தீமை செய்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அது ரொம்ப கஷ்டம்தான், ஆனா செய்து பாருங்களேன். யார் மேல உங்களுக்கு ரொம்ப கோபமாகுது? அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள 1/2 கிலோ ஸ்வீட்டு 1/2 கிலோ கேக்கு வாங்கி போய் கொடுங்க. முடியுமா? ஐயா அவங்களுக்கு பயங்கரமான சுகர், 1 கிலோ பாவக்காய் வாங்கி போய் கொடுங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. நட்பை உண்டாக்கு, அன்பை உண்டாக்கு, பகையை உண்டாக்காதே. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நம்ம அவங்க கூடவே உட்காந்து இருக்க போறோம். மணி கணக்கில் அல்லது நாள் கணக்கில், வருஷ கணக்கில் நம்மளோட வரப்போது நம்ம உங்க மனைவி, உங்க குடும்பம். அதுல ஜாகிரதையா. ஏன்னா திரும்ப நாளைக்கு பார்க்கணும். அடுத்த நிமிஷம் அவங்க முகத்தை பார்க்கணும். அவங்க யாரோ சமாதானத்தை உண்டாக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. மன்னிப்பு கேட்டு போயிட்டே இருக்கு. அன்பை உண்டாக்கிட்டு போயிட்டு, அன்பை விதை. இல்லையா சொல்லுங்க. ஆமா. அவங்கள பற்றி குறை பேசிக்கிட்டு கூட இருக்கு. அவங்க அதாவது நம்ம கூட இல்லாத நபரை பற்றி நம்ம குறை பேசவே கூடாது. பவர் குறைஞ்சிரும். கட்சியில் பவர் இல்லாதையே போயிடும். மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கு ஆசையா? அவங்க கிட்ட இருக்கிற நல்ல சுபாவங்களை பற்றி பேசும். குறையை நேரடியாக சொல்லுங்க. சில ஹோட்டல்ல பாத்தீங்களா, சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு கட்டிட்டு வெளியே வர்றப்போ அங்க இருக்கும், நிறைய எங்களிடம் சொல்லுங்கள். குறையை மானத்தை காப்பாத்து. குறையை எங்களிடம் சொல்லுங்க, நிறையை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. ஆமா, ஹோட்டலுக்காரர்கிட்ட இருக்கிற குறைய ஹோட்டலுக்காரர்கிட்டே சொல்லுங்க.
நிறையை அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு பாடுறான், நைனா சூப்பரா இருக்குது அப்படி சொல்லுங்கள். அப்படிதான் அங்க எழுதி போட்டிருப்பான். புருஷன்கிட்ட இருக்கிற குறைய நீங்களே உட்காந்து ஜபத்தோட சொல்லுங்கள். புருஷன்கிட்டே சொல்லிட்டு ஜபம் பண்ணுங்கள், மனைவிகிட்டே சொல்லிட்டு ஜபம் பண்ணுங்க. இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. இன்னொருத்தி புருஷன்கிட்ட போய் உங்க கணவரை பற்றி சொல்லக்கூடாது. அவருக்கு ஒரு மாதிரி பரிதாபம் வரும், அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். என்ன ஆயிடும்? அதான் ஒரு மாதிரி ஆயிடும். தப்பு அது. புருஷன் கண்டிப்பார், ஆஞ்சநேயன் அன்பா வருவான். புருஷன் கண்டிப்பான், அன்பு இருக்கிறதுனால ஆஞ்சநேயன் அன்பா வருவான். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படியோமா, ஐயோ அப்படியே அன்பு ஆயிரும். இது ரைட்டா? யாராவது கொஞ்சம் அன்பா பேசினா அவ்வளவுதான், மயங்கி ஊந்துட வேண்டியது. அப்புறம் அவங்ககிட்டே பேச வேண்டியது. அப்புறம் புருஷன் இல்லாதப்ப பேசணும், வர்றப்ப டப்புன்னு ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியது. அப்ப நீங்க கரெக்டா பேசுறதா புருஷன் இருந்தாலும் பேசணும் இல்லையா, மனைவி இருந்தாலும் பேசணும் இல்லையா? எல்லாருக்கும் தான். புருஷன் தலை குளிச்சுன்னு இருப்பாரு, அவர் போன் அடிக்கும், எடக்காத எடக்காத எடக்காத, நானே வந்து போன எடக்கிற நீ எடக்காத, குளிச்சுன்னு கத்துவான். சில லூசுங்க அப்படி இருக்குது. நாங்க அப்படி இல்லை, யாரு போன் அடிச்சாலும் யாருனாலும் எடுத்து பேசலாம். நோ சீக்ரெட் நம்பர் இன் மை போன். சீக்ரெட் நம்பர் என் போன்ல கிடையாது. இப்ப கூட தர பாருங்க, இயேசு பாட்டு ஜெபம் பைபிள் அதான் இருக்கும். நோ சீக்ரெட் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒளிவு மறைவு இருக்கவே கூடாது. அந்த காலத்துல ஒரு பாட்டு, அது எந்த சினிமாவில் வந்து சொல்லுங்க, ஏன்னா போய் பாக்குறேன்னு கேட்க கூடாது. நான் பேச நினைப்பதெல்லாம், எல்லாம் ரெடியா இருக்கிறீங்க. பைபிள்ல உன்னத பாட்டுன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. கணவன் மனைவி உட்காந்து படிங்க, வேற யாரையும் சேர்க்காதீங்க. அந்த ரீடிங்ல படிச்சு பாருங்க, ஜபம் பண்ணுங்க, அவ்வளவுதான். அடுத்து யாக்கோபு 1:21, கொலோசியர் 3:8, எபேசியர் 4:31, துர்குணத்தை விட்டு விடுங்கள். வேணா இல்ல, யார்கிட்ட கூட இல்ல, வேணா ஏதல வேகமா சொன்னீங்கன்னா யாக்கோபு 1 இப்படி பேசினா ஏற்கனவே டைம் ஆயிடுச்சியா, 21, கொலோசியர் 3:8, எபேசியர் 4:31. பாவம் என்ன பண்றது, வயசாயிடுச்சு. அறியாத பசங்க டக்குன்னு ஏதுறாங்க பாத்தீங்களா? துர்குணத்தை, எதை மறந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் வந்ததுக்கு அடையாளம் சொல்லுங்க, இது மறக்கூடாது. துர்குணத்தை விட்டு விடுங்கள். எல்லா பாவத்திற்கும் ஆரம்பம் இந்த மூளையில சம்பாதித்து வைக்கிற துர்குணம். நற்குணம் அல்ல, துர்குணம். துர்குணத்திற்கு இடம் கொடுக்கவே கூடாது. கெட்ட எண்ணங்கள், அதான் சுத்தமான தமிழ். அது சுத்தமான அசுத்த காரியம் என்னது? துர்குணம். கெட்ட சிந்தனை, தூய தமிழ்ல கெட்ட சிந்தனைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. புருஷன் மனைவி கிட்ட சொல்லிட்டு டிஃபன் கேரியர்ல சாப்பாடு எடுத்துக்கிட்டு போறாரு, பஸ்ல ஏறதுக்கு, மனைவி பின்னாடியே ஓடியாருது. அங்க ஒரு ஊரு பேர் மட்டும் சொல்ல மாட்டேன். நான் எப்பவுமே நடக்கிற நிகழ்ச்சி தான் சொல்லுவேன். என்னடான்னு கேட்டா, ஆவியாளர் போக சொன்னாராம். ஆவியாளவரை சொல்லுவார், இத சந்தேக ஆவி, உயிரோட சமாதி, இது தேவையா? சரி, அவர் அப்படியாப்பட்ட துர்குணம் கேவலமானவரா இருந்தா அவர் வேலைக்கு போய் 7 மணி நேரம் வேலை செய்யறாரு, அங்க இருப்பாருல்ல. அப்படி இது சரியான பாதுகாப்பா? இது புருஷனுக்கு பாதுகாப்பா? உன் ஜபம் தான் பாதுகாப்பு. அல்ல சொல்லுங்க. ஆமே, டைம் இல்ல, ஆனாலும் துர்குணத்தை விட்டு விடுங்க. ஃபைனல், கடைசியாக என்ன சந்தோஷம் பாருங்களேன். ஃபைனல் எல்லாம் நிமிர்ந்து உட்காடுறாங்க. நீதிமொழிகள் 28:13 முக்கியமானது. எபிரேயர் 12:1, இதான் எல்லாத்துக்கும் மூல காரணம். பாவத்தை விட்டு விடு. அல்லேலூயா சொல்லுங்க. பாவம் ஒரு மனிதனை தேவனிடத்துல இருந்து பிரித்து விடும். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். முறுமுறுப்பு அல்ல, சண்டை அல்ல, கடும் சொல்லும் அல்ல, தீமையும் அல்ல, துர்குணம் அல்ல, மாம்ச இச்சைகள் அல்ல. ஸ்தோத்திரம் செய்தலே தகும். துதி. பேட் திங்கிங் வந்தா முட்டி போடு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிசாசு வெக்கப்பட்டு ஓடி போயிடுவான், பல்ட்டி அடிச்சு ஓடி போயிடுவான். அட்டாட்டா, கெடுத்து நாசமாக்கலான்னு பார்த்தா, சிந்தனையை கெடுத்து நாசமாக்கிட்டா எல்லாத்துக்கும் வந்துருவாங்க. இவன் ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டானே, சாபம், பாவம், கேவலமான எண்ணங்கள் விலகி ஓடி போயிடும்.
உங்க உள்ளமெல்லாம் பிரகாசிக்கும், உங்க உடம்பெல்லாம் பிரகாசிக்கும், உங்க முகமெல்லாம் பிரகாசிக்கும். வெயில் காலத்தில் கூட உங்க முகம் கருகாது, பிரகாசமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். துன்ப துக்க நேரங்களில் கூட நீங்க துதித்து பாருங்கள், ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. ஒரே ஒரு ஸ்டான்ஸ் பாடி நான் ஜெபிக்க விரும்புறேன். ட்ரம் செட்டு துதிமே 3 ராகம் வருது. ஆத்துமமே என் முழு உள்ளமே பாட்டுக்கு 3 ராகம் இருக்குது. ஒரிஜினலே நான் பாடுறேன். ஆரம்ப கால ஒரிஜினல் அதை எழுதுனாங்களே அந்த ராகத்திலே போலாம் இல்லையா? துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே, துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே, இதயமே உள்ளவே என் மனமே, இதயமே உள்ளவே என் மனமே, உன்னாண்டவரை உன்னாண்டவரை அன்புடன் ஆதரித்த உன்னாண்டவரை பொழுதேற்று திருவாரோ உலகத்துள்ளோ சாதுலகரிய நம்பெல்ல, சாதுலகரிய நம்பெல்ல உன்னாண்டவரை பொழுதேற்று இன்னாண்டவரை அன்புடன் ஆதரித்தார் உன்னாண்டவரை பொழுதேற்று. ஒரே நிமிஷம், இந்த பாட்டு புரியுதா? இது பைந்தமிழ் பாடிட்டு விட்டுருங்க. உற்றுணர் கிறங்கி உரிமை பாராட்டம் என்ன அர்த்தம்? டைம் ஆயிருக்குது, அதனால தான் உற்று, உன்னை உற்று பார்த்து, உற்றுனாவே பார்த்து. பைந்தமிழ் உன்னை இலக்கியத்தில் வரும். உற்று உன்னை பார்த்து, உற்று உனக்கு இறங்கி உரிமை பாராட்டினார். பிசாசு கிட்ட ஏய் அவன் ஏன் பையன், அவன் காரியத்துல நீ தலையிடாது என்று சொல்லி நம்மளை ஏமாத்தல, முற்றும் கிருபையினால் முடி சூட்டினார். ரெடி ஸ்டார்ட். உற்றுணர்க்கு இறங்கி உரிமை பாராட்டும், முற்றும் கிருபையினால் முடி சூட்டும், முற்றும் கிருபையினால் முடி சூட்டும் உன்னாண்டவரை தொழுதேற்று உன்னாண்டவரை அன்புவை ஆதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே என் முழு உள்ளமே, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று உன்னாண்டவரை ஆதரித்தார் உன்னாண்டவரை நம் தொழுதேற்று. இப்படியே பாடிக்கின்னு ஊர் மேல போலாமான்னு இருக்குது. இதை மட்டும் செய்யுங்க. 3 ராகம் இருக்குது இந்த பாட்டு. இதை பாடுங்க ஃபர்ஸ்ட். அடுத்த முறை வரப்ப இன்னொரு ராகம் சொல்றேன். ஸ்மால் பிரேயர். கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், என்னோடு எங்கள் அனைவரோடும் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளை மனதார கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அடிமை உடைய சீடராக நின்று ஆசீர்வதிக்கிறேன். இந்த கேட்ட சத்தியத்தின்படி இனிமேல் வாழ அன்பு பிள்ளைகளுக்கும் பிரசங்கித்த எனக்கும் நிறைய கிருபை செய்யும். சபை போதகரை, குடும்பத்தை, ஊழியங்களை ஆசீர்வதி. கர்த்தருடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. இந்த வெயிலின் கொடுமை தம்முடைய பிள்ளைகளை தாக்காதபடி நீரே காத்துக்கொள்ளும். துதிகனமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் சத்தமா ஆமென். பிரைஸ் தி லார்ட்.